தற்கால சூழ்நிலையில் யாருமே உண்மை பேசுகிறதே இல்லை. அரசியல்வாதிகளுக்கு மனசாட்சியும் இல்லை, ஜனநாயக உறுத்தும் இல்லை. உண்மைகள் மறைக்கப்படுகின்றது. உறவுகளெல்லாம் இன்று உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது. 41 உயிர்கள் கரூரில் மாண்டு விட்டார்கள். மரண ஓலம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள். உண்மையை கொண்டு வர வேண்டும் என்ற ஊடகத்தை நடத்துபவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஜனநாயக நாட்டில் இது தேவையா? காவல்துறையின் போக்கு கவலை அளிக்கின்றது. புதிய தலைவர்கள் உருவாகுவதில் மற்ற கட்சிகளுக்கு என்ன சிக்கல்? நீங்கள் ஆளுவது, ஆண்டவின் மாண்டவர்கள் ஏராளம் பேர். மக்களை மனிதர்களாக நினையுங்கள். மக்களை ஒருவழிப்படுத்துங்கள். மனசாட்சியுடன் வாழுங்கள். மனசாட்சி இல்லா சம்பாத்தியத்தை விட்டுவிடுங்கள். நல்ல அரசியல்வாதிகள் கூட அரசியல் லாபத்திற்காக வேண்டி உண்மையை மறைக்கின்றனர். மனசாட்சியை அடகு வைத்து விட்டீர்கள். இது தேவையா? அரசியல் தலைவர்களே, உண்மையை பேசுங்கள், நியாயத்தை பேசுங்கள், அநியாயத்தை கைவிடுங்கள். அநியாயம் எப்பொழுதும் உங்கள் தலைமையில் உள்ள கத்தி. என்றாவது ஒரு நாள் நீங்கள் மனசாட்சிக்கு பதில் சொல்லிதான் வேண்டும். இன்றுள்ள வாழ்க்கை நாளை கிடைக்காது. ஆகவே வன்முறையை கைவிடுங்கள், நல்லதை நினையுங்கள். யார் இதற்கு மூல காரணமோ அவர்களை கைது செய்யுங்கள். மூல காரண கர்த்தாவை நீங்கள் கைது செய்யாமல் விட்டுவிட்டால் அது உங்களுக்கே வினையாக மாறிவிடும். இன்று ஆள்பவர்கள் நாளை இல்லை, நாளை ஆள்பவர்களுக்கும் நிரந்தரம் இல்லை. மக்களின் எதிர்பார்ப்புகள், மக்களின் வரிப்பணங்கள், மக்களின் உழைப்புகள், அதுதான் அரசாங்கம். மறந்து விடாதீர்கள். என்றாவது ஒரு நாள் அரசியல்வாதிகளே, நீங்களும் இதுக்கு வர வேண்டும்.